அதாவது பேசுறது தான் பெருமையான விஷயம். ஒருத்தர் இவரு பேசவே மாட்டாரு, அமைதியா இருப்பாரு அப்டின்னா, அது ஒரு அவமானமா கூட இருக்கும். நான் நல்லா கலகலன்னு பேசுவேன் அப்படின்னு சொல்றது பெருமையான விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க, அப்போ பேசுறத மட்டும் விட்டு குடுத்துறக்கூடாது. இவர் பேசவே மாட்டாரு, அமைதியா இருப்பாரு, ரிசர்வ் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டா, அது ஒரு அவமானமா நெனைப்பாங்க. இல்ல நான் நல்லா பேசுவேன், எனக்கு பேசத் தெரியும், எனக்கும் ஜோக் அடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அதுதான் ஒருத்தருடைய பெருமைன்னு நெனைக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த வேலை செய்ற இடத்துலயும் என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பேசுறது தானே ஒருத்தருடைய பெருமையா இருக்கு. அதனால வேலை செய்ற இடத்துல, அ வேலை செய்ற இடத்துலயும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்ற இடத்துலயும் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, நான் பேசுகிறவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக, அந்த 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 இமேஜ தக்க வச்சுக்கணும். நான் பேச மாட்டேன் அப்படின்னு யாரும் என்ன சொல்லிறக்கூடாது. நான் அமைதியான ஆளுன்னு சொல்லிறக்கூடாதுங்கிறதுக்காக, எல்லா இடத்துலயும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்களா, அப்ப தொழில் செய்ற இடத்துலயும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தொழில் செய்ற இடத்துல தொழில் சம்மந்தமா தான் பேசணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் தொழிலுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, பேசிக்கிட்டே இருக்கணும். அமைதியானவர்ன்னு மத்தவங்க நம்மள சொல்லிறக்கூடாதுங்கிறதுக்காக, வேலை செய்ற இடத்துலயும் என்ன பண்ணுவாங்க, தொழிலுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தையெல்லாம் பேசும்போது பிரச்சனைகள் வரும். அங்க உள்ளவங்களோட சண்டைகள் வரும். அப்போ அவங்க பேசுறத கட்டுப்படுத்த மாட்டாங்க. அவங்க சண்டை போட்டா கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேசுறதுல மட்டும் நம்ம விடுபட்டுறக்கூடாது. நம்மள யாரும் அமைதியானவங்கன்னு சொல்லிறக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்கணும். நீ பேசு, தப்பே கிடையாது. ஆனா தொழில் செய்ற இடத்துல தொழில் சம்மந்தமா பேசணும். வேற எது சம்மந்தமும் பேசக்கூடாது. நீ பேசுற பேச்சுல வே தொழில் சம்மந்தமா நீ பேசுனா, அங்க பாதுகாப்பு. நீ தொழில் செய்ற இடத்துல தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத பேச்சு பேசுனா, அங்க சண்டைகள் வரும், வாக்குவாதங்கள் வரும். தொழில் செய்ற இடத்துல தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த அரசியல பத்தியோ, சினிமா பத்தியோ, கிரிக்கெட்ட பத்தியோ, வேற வேற விஷயங்கள பத்தியோ நீ பேசுனா, அங்க சண்டைகள் வரும். சண்டைகள், சச்சரவுகள் வரும். மனசுல அமைதி இல்லாம போயிரும். அதனால தொழில் செய்ற இடத்துல பேசணும் தான். எல்லா இடத்துலயும் நீ பேசணும். கண்டிப்பா. தொழில் செய்ற இடத்துல தொழில் செய்றத பத்தி பேசு. பேசணுங்கிறதுக்காக தொழிலுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தெல்லாம் நீ எல்லா இடத்துலயும் ஒரே மாரி பேசுறது. தொழிலுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்த தொழில் செய்ற இடத்துல பேசுறது. அதையே தான் அவங்க தொழில விட்டு வெளியில வந்தாலும் பேசுவாங்க. எல்லா இடத்துலயும் ஒரே மாரி பேசுறது. இடத்துக்கு தகுந்த மாரி பேசணும். சில இடங்கள்ல நம்ம பேசவே கூடாது. அமைதியா இருக்கணும். சில இடங்கள்ல பேசணும். கொஞ்சம் அமைதியா பேசணும் சில இடங்கள்ல. சில இடங்கள்ல இந்த விஷயங்கள பேசக்கூடாது. இந்த விஷயத்த தான் பேசணும். அப்ப தொழில் செய்ற இடத்துல தொழில் சம்மந்தமா தான் பேசணும். தொழில் சம்மந்தமா மட்டும் தான் பேசுவதற்கு நீ செய்ய அங்க அனுமதி இருக்குது. நான் எல்லா இடத்துலயும் பேசுவேன். என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. நான் எனக்கு புடிச்சது தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி, அந்த சூழ்நிலைக்கு பொருத்தம் இல்லாம, அந்த சூழ்நிலைக்கெல்லாம் நான் அடங்க மாட்டேன். அந்த தொழில் சூழ்நிலைக்கு நான் அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, உன் விருப்பத்துக்கு நீ எதையாவது பேசிட்டு இருந்தா, அங்க சண்டைகள் வரும். சண்டை சச்சரவு. அது மாரி வீட்டுக்கு வந்தா தொழில பத்தி பேசுறது. தொழில் சம்மந்தமா பேசுறது. வீட்டுக்கு வந்தா அது மாரி பேசக்கூடாது. அது மாரி பேசுனா வீட்ல சண்டை வரும். அது மாரி தொழில் செய்ற இடத்துல நீ தொழிலுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்துல பேசுனா, அரசியல பத்தி பேசுனா வாக்குவாதம் வரும், சண்டைகள் வரும். அங்கே அது அது மாரி வரும். அதுபோல நீ வீட்டுக்கு வந்தா தொழில் சம்மந்தம் மாரி நீ பேசுனேன்னு வச்சுக்கயேன், அது சண்டை வரும். சண்டை வரும். வீடுகள்ல சண்டை வரும். இப்போ தொழில் சம்மந்தமான பசங்க படிக்கிறாங்கன்னா, பிற்காலத்தில தொழில் தான் செய்ய போறாங்க. அப்ப அதுவும் தொழில் தான். அவங்க படிக்கிறது கல்வி என்பது ஒரு தொழில் தான். அடிப்படை பயிற்சி. தொழில் பிற்காலங்களில் தொழில் செய்வதற்கான அடிப்படை பயிற்சி. அப்ப வீட்ல பசங்க இந்த படிக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள், இது மாரி இது மாரி படிக்கிறாங்க அப்டின்னா கூட அங்க சண்டைகள் வரும் நெறைய. வீடுகள்ல நாம எப்படி இருக்கணும்? ஜாலியா இருக்கணும். அப்பதான் வீடுகள்ல ஒரு மென்மையா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஓய்வா இருக்கணும். அப்பதான் அங்க எல்லாருமே அதுக்கு ஒத்துழைப்பா இருக்கணும். அப்பதான் அங்க நல்ல வீடுங்கிறது ஜாலியா மாறும். இல்லன்னா வீடுங்கிறது சண்டைக்களமாக மாறிவிடும். இன்னைக்கு வீட்ல யாருமே ஒருத்தர் பேசுறது கிடையாது. காரணம் என்னன்னா, வீட்டுக்கு வந்தாலும் ஒரு தொழில் செய்ற மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். இன்னைக்கு லட்சியம்னு வரும்போது, அதற்காக வீட்ல வந்தா கூட, அவங்க லட்சியம் சம்மந்தமா தான் யோசிக்கிறாங்க. தனது லட்சியம், அ அதில எப்படி முன்னேறணும்? வீட்டுக்கு வந்தாலும் அது பத்தின சிந்தனை தான். அதனால தான் வீடுகள்ல சண்டை வருவதற்கு அதனால வீட்ல உள்ளவங்க யாரும் பேசாதீங்க. அமைதியா இருங்க. உங்க வேலைய நீங்க பாருங்க. வீட்டுக்கு வந்தாலும் நம்ம தொழில செய்றோம். அதனால தான் வீட்ல சண்டைகள் வருது. அதனால நீங்க யாரும் சண்டைகள தவிர்ப்பதற்காக யாரும் யாரோடையும் பேசாதீங்க. அப்படின்னு பேசாமல் இருக்க வீடுகளில் கற்றுக்கொள்கிறோம். வீடுகளில் பேச வேண்டுமென்றால், வீட்டில் என்ன பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும். எவ்வளோ அற்புதமான ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு பாருங்க. நீ வீட்ல பேசணும்னா, இப்ப தொழில்ல பேசணும்னா, தொழில்ல நீ பேசணுமா? அதற்கு அனுமதி வேணுமா? தொழில் சம்மந்தமா பேசு. இல்லன்னா உனக்கு அங்க அனுமதி கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. தொழில் சம்மந்தமா பேசுனா,
தொழில் செய்கிற இடத்துல நீ சுதந்திரமாக பேசலாம், அமைதியாக பேசலாம். நீ சிலபஸ் மாறி வேறு வேறு விஷயங்கள் தொழிலுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்த பேசினா சண்டை சச்சரவுகள் தொழில் செய்கிற இடத்துல வரும். அதுபோல் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் என்ன பேசணுமோ அதைத்தான் பேசணும். நல்லா ஜாலியாக பேசணும். நல்ல கலகலப்பா நீ பேசு, ஜாலியாக பேசி பாட்டு பாடு, ஆட்டம், அந்த மாதிரி ஜோக் அடிக்கிறது, ஒருத்தர் சண்டை போடுறது, ஜாலியாக சண்டை போடுறது, அந்த மாதிரி தான் பேசணும். அப்போ அங்கே சமத்துவம் இருக்கணும். எல்லா வேலையும் எல்லாருமே செய்யணும். சும்மா பெண்கள் மட்டும் அவங்க தலையில் ஒரு எல்லா வேலையும் ஒப்படைக்கும்போது அவங்க அதை தொழில் மாதிரி செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு தொழில் செய்கிற மனப்பான்மையோடு அதை செய்வாங்க. அப்போ அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சண்டை வரும். அதனால் வீடுன்னா அங்கே எளிமையான வேலை தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். வீடுன்னா ஈஸி, அங்கே இருக்கிற வேலைகள் எல்லாமே ஈஸி. அப்போ எல்லா வேலையும் எல்லாருமே செய்யணும். அப்போ வீட்டில் என்ன பேசணும்? தொழில் சம்மந்தமாக, படிப்பு சம்மந்தமாக நீ பேசாத. படிப்பும் ஒரு தொழில் தான். பிற்காலத்தில் அதை வச்சு தான் அவங்க தொழில் பண்ண போகிறாங்க. அதனால் படிப்பு சம்மந்தமாக, தொழில் சம்மந்தமாக நீ வீட்டில் எதையுமே பேசாத. வீட்டில் என்ன பேசணுன்னா, நீ ஒரு பாட்டு பாடு, நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீ ஒரு ஆட்டம் போடு. ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் காதல், கொஞ்சுறது, உடலுறவு, அப்புறம் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, வெளியில் போய் விளையாடலாம். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டா வெளியில் போய் விளையாடலாம், ஆட்டம் போடலாம், நீச்சல் அடித்து குளிக்கலாம். இந்த மாதிரி பொழுதுபோக்கு சம்மந்தமாக தான் வீட்டில் இருக்கணும். வீடை விட்டு வெளியில் வந்தால் பொழுதுபோக்கு சம்மந்தமான சிந்தனை இருக்கணும். அப்போ தான் நீ அமைதியாக ஜாலியாக வாழ முடியும். ஏன் அதை வீட்டுக்கு வந்தாலும் நீ தொழிலை பற்றி தான் யோசிப்ப. ஒரு மருத்துவமனையில் இருக்கும்போதும் அவர் மருத்துவத்தை பற்றி தான் யோசிக்கிறார். வீட்டுக்கு வந்தாலும் மருத்துவத்தை பற்றி தான் யோசிக்கிறாருன்னா, அப்போ அவருக்கும் மற்றவங்களுக்கும் செட் ஆகாது, சண்டைகள் வரும். அப்போ என்ன, சண்டைகளை தவிர்க்க அமைதியாயிரு. அப்போ வீடுனாலே இப்படி தான் போலுக்கு அப்போ அப்படின்னு இல்லை, வீட்லேயும் சந்தோஷமாக இருக்க முடியும். வீட்டில் என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். அப்போ தான் நீ பேசுவதற்கு அங்கே அனுமதி கிடைக்கும். சண்டை சச்சரவு இல்லாமல் பேசுவதற்கு வீடுகளில் உனக்கு அனுமதி எப்போ கிடைக்குன்னா, வீட்டில் என்ன பேசணும், வீட்டுக்கான தன்மை என்ன, வீடுங்கிற ஒரு பொழுதுபோக்கு சம்மந்தமாக ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய, ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அங்கே மென்மையான வேலைகளை தான் நீ செய்யணும், அங்கே கடினமான வேலை செய்யக்கூடாது. வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள செஞ்சுருங்க, அடுத்தவங்க தலையில் சுமத்தாதீங்க. அப்போ வேலை எல்லாமே ஈஸியாக மாறிடும். ஜாலியாக விளையாடுங்க. வீட்டுக்கு வெளியில் போய் ஒரு கிரவுண்டில் போய் விளையாண்டுட்டு வாங்க, சும்மா சுற்றி பார்த்துட்டு வாங்க, அப்படி நடந்து போயிட்டு வாங்க. அப்படி விளையாடுங்க, ஆடுங்க, பாடுங்க, நீ ஒரு பாட்டு பாடுங்க, எல்லோரும் ஒரு கதை சொல்லுங்கள், உட்காந்து கதை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஜாலியாக இருந்தால் தான் வீடுகளில் பேசுவதற்கு உனக்கு அனுமதி கிடைக்கும். இல்லைன்னா நீ வீட்டில் வந்தாலும் நான் தொழில் சம்மந்தமாக பேசுவேன், தொழில் செய்கிற இடத்துல தொழிலுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்த பேசுவேன். இந்த மாதிரி ஒரு தாந்தோன்றித்தனமான ஒரு அணுகுமுறை இருக்குல்ல, இது சண்டை சச்சரவுகளை அதிகப்படுத்தும். வேலை செய்கிற இடத்துல சண்டை சச்சரவுகளை அதிகப்படுத்துறதுக்கும், இந்த மாதிரி வீட்டில் அது மாதிரி இடம் பொருள் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருந்தி பேசணும். அந்தந்த இடத்துல என்னென்ன பேசணுமோ அதைத்தான் செய்யணும், அந்தந்த இடத்துல என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். தொழில் செய்கிற இடத்துல தொழில் செய்யணும், வீட்டுக்குன்னு வந்துட்டால் வீட்டில் என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். அது மாதிரி அந்த இந்த இடத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்தந்த இடத்துல அந்தந்த வேலையை தான் நம்ம செய்யணும். ரோட்டில் போய் நம்ம பாய் விரித்து படுத்து தூங்க முடியாது, அது வீட்டில் தான் தூங்க முடியும். சமையலறையில் நம்ம டாய்லெட்டாக யூஸ் பண்ண முடியும், டாய்லெட்டில் தான் டாய்லெட் போகணும். சமையலறையில் தான் உணவு சமைக்கணும், டாய்லெட்டில் போய் உணவு சமைக்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நீ வீட்டில் நீ தொழில் சம்மந்தமாக யோசிக்கிறன்னா, அது சமையலறையே டாய்லெட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி தான். தொழில் செய்கிற இடத்துல தொழிலுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்த நீ பேசுகிறன்னா, அது எப்படின்னா ஒரு கழிவறையில் போய் உணவு சமைப்பது போல தான். அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் பொருந்தி யோசித்தா நம்ம சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 2040க்கு அப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது. அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அப்போ இயற்கையோடு இணைந்து மனிதர்கள் வாழ்வதற்குன்னு என்கிட்ட ஒரு வரைபடம் இருக்குது. இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்விட வடிவமைப்பு இருக்க வேண்டும். அப்போ நான் அதை என்ன பண்ணுறேன், குடியிருப்பு பகுதி தனியாக பிரிக்கிறேன். இது குடியிருப்பு பகுதி, இது வேலை செய்கிற பகுதி, விவசாய நிலப்பகுதி, அனைத்தும் தொழில் செய்கிற பகுதி. அதனால் அதை தொழில் செய்கிற பகுதி தனியாக இருக்கும், குடியிருப்பு பகுதி தனியாக இருக்கும். தொழில் செய்கிற பகுதி பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியே ஒன்றன் பின் ஒன்றாக நீண்டு கொண்டே ஒரு கூட்டு குடும்பத்திற்கான விளைநிலங்கள் இருக்கும். அப்போது அந்த தொழில் செய்கிற இடத்துல யாரும் யாரோடையும் பேசவே செய்யாத. நீ உன் வேலையை நீ தனித்து நின்று செய்ய வேண்டும். தொழிலே எப்படி செய்யணும்னா இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் செய்ய, அப்போ தான் அந்த வேலை ஈஸியாக இருக்கும். நீ மற்றவங்களெல்லாம் சேர்ந்து செய்யும்போது அந்த வேலையை நீ கஷ்டமாக செய்ய ஆரம்பிச்சிருவ, கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருவ, கடினமாக மாற்றி விடுவாய். தொழிலை கடினமாக, அப்போ தொழிலை எளிமையாக பண்ணணும்னா யாருமே உனக்கு உதவி கிடையாது. நீ உன் வேலையை உன் தொழிலை நீ தான்ப்பா செய்யணும். உன் விவசாயம் உனக்குன்னு 8 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தருக்கு நான் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவேன், 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவோம். அப்படிங்கும்போது உனக்கான உணவை நீ உற்பத்தி செய், பிறருடைய உதவி இல்லாமல் உற்பத்தி செய். அப்போ என்ன பண்ணுவேன், அதை எளிமையாக பண்ண ஆரம்பிப்பேன். 10 பேர் இருக்காங்கன்னா கஷ்டப்பட்டு பண்ணுவேன்.
நீ அந்த வேலைய பார்க்குறது, இந்த வேலைய அப்ப அந்த வேலை விவசாயங்கிறது கஷ்டமான விஷயமா மாறிரும். தனித்தனியா பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த விவசாயங்கிறது எளிமையா மாறிரும். ஏன்னா நம்ம தனியா தான் இருக்கோம். அப்ப நம்மளால இதத்தான் செய்ய முடியும், இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயத்த எளிமையா பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. தனியா இருக்கிறனால மத்தவங்களோட பேசுவதற்கு வாய்ப்பு இல்ல. தொழில்ல நீ மத்தவங்கள்ட்ட பேசணுங்கிற அவசியம் இல்ல. யார்ட்டயும் பேசி எந்த உதவி நீ பிறருடைய உதவி இல்லாம உதவி கேட்கறதுக்காக தான் நம்ம பேசுறோம். அதனால பிறர்ட்ட நீ உதவி கேட்கவே தேவையில்ல. அந்த அளவுக்கு எளிய விவசாயத்த நம்ம பண்ண போறோம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில 2040க்கு அப்புறம் ஒரு எளிமையான விவசாயத்த நம்ம பண்ண போறோம். அப்படின்னா, அது என்ன எளிமையான விவசாயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடல்கள், காளான், இலைத்தழைகள். இதை மட்டும் தான் உற்பத்தி செய்ய வேண்டும். மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய்லாம் சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் சாப்பிடக்கூடாது. இதை உற்பத்தி செய்வது தான் கடினமான எதை சாப்பிடக்கூடாதோ, அதை உற்பத்தி செய்கிற விவசாயம் தான் கடினமான விவசாயம். நான் எதெல்லாம் சாப்பிடலான்னு சொன்னேனோ, அதை மட்டுமே உற்பத்தி செய்கிற விவசாயம் தான் எளிய விவசாயம். அத உற்பத்தி பண்றதுக்கு நீ பல பேர் உதவி உனக்கு தேவையில்ல. தனியாவே நீ உற்பத்தி செஞ்சுக்கலாம். யாருடைய உதவியும் தேவையில்லாத உணவுகளை மட்டும் தான் நாம் உற்பத்தி செய்யணும். அப்பதான் தொழில் செய்ற இடத்துல சண்டை சச்சரவுகளே இருக்காது. தனித்தனியா விவசாயம் பார்க்கணும். நான் வடிவமைத்த அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கான வரைபடம், ஒரு ஊரின் வரைபடத்தில என்ன பண்றேன், ஒரு கூட்டு குடும்பம், அதற்கு பின்பு பெண்களின் விவசாய நிலம் தனித்தனியாக ஒன்றன் பின் ஒன்றாக 8 பேர் ஒரு கூட்டு குடும்பத்தில 16 பேர் இருப்பாங்க. 2 குழந்தைகள மட்டும் தான் பெத்துக்கணும். அதுக்கு மேல பெத்துக்கக்கூடாதுன்னா, ஒரு கூட்டு குடும்பத்தோட மக்கள் தொகை எப்பவுமே கூடவே கூடாது. 16 பேர் தான் இருப்பாங்க. 8 ஆண்கள், 8 பெண்கள். கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது பெண்கள் முதல் வரிசை பெண்கள் ஒன்றன் பின் ஒன்றாக 8 பெண்களுக்கு 8 எண்ணி 2 16 ஏக்கர் 2, 2 ஏக்கரா தனித்தனியா ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு இடைவெளி, ஒரு சாலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கான ஒரு 16 ஏக்கர். ஒவ்வொரு ஆண்களுக்கும் 2 ஏக்கர் விவசாய நிலம். ஒரு 8 ஆண்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில இருப்பாங்க. அவங்களுக்கான விவசாய நிலம் ஒன்றன் பின் ஒன்றாக. தனித்தனியா விவசாயம். ஒருத்தருடைய விவசாய நிலத்துக்குள்ள இன்னொருத்தர் போக்கூடாது. விவசாய நிலத்துக்கு உள்ள போனாலே நீ யாரும் யார் கூட பேசக்கூடாது. இது நான் வடிவமைத்த அந்த ஊரில் உள்ள அந்த விவசாய நிலத்தின் விதிமுறை அது. தொழில் செய்ற இடத்துல எப்படி இருக்கணும்? யாரும் யாரு கூடயும் பேசாத. தொழில் செய்ற இடத்துல நம்ம சண்டை போடாம தொழில் பண்ணிட்டு வரணும். கூட்டா தொழில் பண்ணக்கூடாது. ஒரு கும்பலா ஒரு கூட்டு குடும்பம் ஒண்ணா உட்கார்ந்து தொழில் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல அறுவடை வருது. நெறைய இப்போ மாமரம் இருக்கு. நல்ல பழங்கள் வருதுன்னா, இதுக்கெல்லாம் காரணம் மூத்தவன் தான். மூத்தவன் நெறைய கஷ்டப்பட்டு உழைச்சான். அல்லது நடுவுல உள்ளவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு பொறுப்பா இருந்து, நம்ம இன்னைக்கு நெறைய பழங்கள் வர்றதுக்கு அதான் காரணம். யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருவாங்க. அப்போ இல்ல நான் தான் உழைச்சேன். என் பேர சொல்லாம அவன் பேர சொல்லி அப்படி அந்த மாரி இல்ல. அதனால நீ தனித்தனியா வேல பாரு. அப்புறம் வந்து கூட்டா வேல பார்க்கும்போது என்ன பண்ணுவான்? நான் இன்னைக்கு வேலைக்கு வரல. நீ போயிட்டு வா. அப்படின்னு யார் தலையிலயா ஓட்டிருவான். அப்போ ஒருத்தர் கஷ்டப்படுவான். நெறைய பேர் ஏமாத்துறதுக்கு, ஓபி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்றோம்? நம்ம தனித்தனியா விவசாய நிலத்த குடுத்துட்டோம். 8 வயசுக்கு மேல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2, 2 ஏக்கர். உன்னுடைய விவசாய நிலம். உனக்கான உணவ நீ உற்பத்தி பண்ணிக்கோ. அப்படிங்கும்போது நீ உற்பத்தி பண்ணலன்னா, நீ தான் பட்டினி கிடக்க போற. உற்பத்தி பண்ணா நீ தான் சாப்பிட போற. உற்பத்தி பண்ணலன்னா, நீ பட்டினியா கிடக்க போற. அப்படிங்கிற மாரி. உன்னுடைய உழைப்பு அது உன்னை யாரும் வேலைக்கு போகணுங்கிற கட்டாயப்படுத்தல. நீ விருப்பம் இருந்தா போ, இல்லன்னா நீ பட்னியா கிடப்ப. விருப்பம் போகலன்னா பட்னியா கிடப்ப. பட்னியா கிடந்தா உன் உடம்பு நொஞ்சான ஆயிடும். இந்த மாரி அவரவர் விருப்பத்துக்கு விட்டுர்றோம். அவர் உழைக்கலன்னா, அதனால எந்த பாதிப்பும் ஏற்பட போறதில்ல. சண்டை சச்சரவுகளும் வராது. ஒரு குடும்பத்தில ஒருத்தர் அவர் விவசாய நிலத்தில போய் உழைக்கலன்னா, அதனால அந்த குடும்பத்தில சண்டை சச்சரவுகளே வராது. ஆனா நீ கூட்டா உழைச்சேன்னு வச்சுக்க, ஒரு குடும்பம் ஒண்ணா உட்காந்து ஒரு தோட்டத்தில உழைக்கும்னா, ஒருத்தன் வேலைக்கு வரலனாலும், அவன் பாரு வேலைக்கு வரல பாருங்க, தோட்டத்துக்கு வரவே இல்ல அப்படின்னு சண்டை சச்சரவுகள் வந்துரும். அதனால தொழில் என்பது மனித உறவில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. பிளவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. பிறருக்கு இடையூறு இல்லாமல் தொழில் செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுக்காகவே இந்த விதிமுறை அடிப்படையாக கொண்டு நான் இந்த மாரி ஒரு வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. நம்ம இத 2040க்குள்ள நம்ம இந்த உலகம் முழுக்க நான் கண்டுபிடித்த அந்த ஊரை நான் வந்து நிறுவி ஆகணும். நம்ம வந்து நிறுவி ஆகணும். என்கிட்ட அதனால வந்து 2040 வரை இந்த உலகம் செயலிழக்க போகுது. அதற்கான அதன் பிறகு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கைக்கான கண்டுபிடிப்பு தான் இப்ப என்னிடம் இருக்கிறது. சீக்கிரம் நம்ம விழிப்போட இருந்து எதிர்காலத்திற்கு நாம் இப்பொழுதே தயாராக வேண்டும்.